நமசிவாய. இந்த செய்யூர் முருகன் கோயிலை பற்றி ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அது அந்த கோவிலை பற்றியும் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு 27 வகையான நட்சத்திர வேதாளங்களை பற்றியும் அந்த வேதாளங்களை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் பார்த்திருப்போம். அந்த ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கண்டிப்பான முறையில் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அந்த வேதாளங்களை எந்தெந்த மாதிரியான நாட்களிலே வழிபடலாம், அது மாதிரி வழிபட்டால் என்ன ஒரு பலன் கிடைக்கும், எந்த மாதிரியான முறையாக வழிபடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருந்தது. வீடியோ பார்த்த அந்த ஒரு நாள்லேயே வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நிறைய அவர்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வருகிறாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு வேதாளத்தையும் எந்த மாதிரியான ஒரு முறையாக வழிபடலாம்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னால வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த கோயிலுக்குள்ள வந்தீர்கள் என்றால் எந்த ஒரு கோயிலுக்குமே பொதுவாக கோயிலுக்குள் வந்தவுடன் பார்த்தோம்னா கொடிமரத்தை தொடாமல் நமஸ்கரிப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறை. அதுக்கப்புறம் வந்து விநாயகரை தரிசிப்பது அப்படின்றது. இந்த விநாயகரை தரிசித்து விட்டு வந்துட்டு முருகரை தரிசித்து விட்டு பின்னர் வந்து பைரவரை பார்த்து விடுவது. இதெல்லாம் பார்த்துட்டு அவர்களுடைய நாமாக்களை நீங்கள் சொல்லிவிட்டு உங்களுடைய ஒரு நட்சத்திரம் உண்டான ஒரு வேதாளம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மட்டுமல்லாமல் வேறு எந்தெந்த மாதிரியான வேதாளத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது, உதாரணத்திற்கு வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்ற மாதிரி இருந்தா அவங்க வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த ஒரு 3 விதமான நட்சத்திர வேதாளங்களையுமே அவர்கள் வழிபட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு செல்வ ரீதியாக, அதாவது சேமத்தாரைன்னு சொல்லுவோம், அந்த செல்வ ரீதியாக அவர்களுக்கு வந்து எந்தெந்த மாதிரியான ஒரு செல்வம் வர வேண்டுமோ அந்த வெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்தந்த நாட்களிலே வந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஒரு 3 நட்சத்திரத்திலே வந்து வழிபட்டு வந்தார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் அது மாதிரியான ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அவர்கள் வந்து ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்து நாளிலே வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த ஒரு 3 விதமான வேதாளங்களை அந்தந்த நாட்களிலே வந்து வழிபட்டு வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அந்த ஹெல்த் அப்படிங்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் 3 வந்து வெல்த் அப்படின்றது, ரெண்டாவது 3 வந்து ஹெல்த் அப்படின்றது. அது மாதிரி இந்த 6 விதமான வேதாளங்கள் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வழிபட வேண்டும். அதாவது 7 விதமான வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர வேதாளம். அதை தவிர ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 3 வேதாளங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வெல்த்துக்காக, செல்வம் சேர்வதற்கு அடுத்த 3 விதமான வேதாளங்களை பார்க்க இது பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்த், மற்ற என்னென்ன விஷயம் நம்ம மனசில் நினைக்கிறோமோ டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லலாம். அந்த மாதிரியான விஷயமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேதாளத்துக்கும் விஷயங்களை பார்க்க போறோம். இதுல வந்து இன்டர்நேஷனல் பீப்புள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ரொம்ப வெளியூர்ல ரொம்ப தொலைவாக இருக்கிறது, உடனடியாக வர முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாமும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வேதாளத்தை வந்து அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான வேதாளங்களை காமிச்சிட்டு அது எந்தெந்த மாதிரியான வழிபாடுகள், என்னென்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன செய்யணும்னா அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை வந்து நீங்கள் வந்து அதே போல் வந்து முதல்ல விநாயகரை வழிபட வேண்டும். எல்லா நட்சத்திரக்காரர்களுமே இங்கே வந்தீங்கன்னா அந்தந்த வேதாளங்களும் நான் சொன்ன மாதிரி அவங்க இப்போ நான் உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 6 விதமான வேதாளங்கள் சொல்லியிருந்தேன். அந்த 6 விதமான வேதாளங்கள் உங்களுடைய ஒரு ஜென்ம நட்சத்திரத்து வேதாளத்தோட ஒரு 7 விதமான வேதாளங்களுக்குமே வந்து விளக்கேற்றி வைப்பது அல்லது விளக்குக்கு எண்ணெய் கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து அமர்ந்து நீங்கள் முதல்ல வந்து விநாயகரை வழிபட்டு விட்டீர்கள், அதே போல் வந்து ஸ்கந்தரை வழிபட்டு விட்டீர்கள், பைரவரை வழிபட்டு விட்டீர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் மூலமா தான் இந்த வேதாளங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேதாளத்தின் முன் அமர்ந்து ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக என்று ஒரு 108 முறை கூறுவது அப்படின்ற விஷயம் வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு அந்த நமக எல்லாம் வரல அப்படின்ற மாதிரி யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ஓம் கந்த சுவாமியை போற்றி இந்த மாதிரியான விஷயம் சொல்லுவதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு வேதாளத்திற்குமே நம்ம அந்த மாதிரியான எந்த டைம்ல வந்து வழிபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொருத்தருமே வந்து இங்க இருக்கக்கூடியவர் எல்லாம் இந்த மற்ற வேதாளங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்தாலும் சரி, கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினம் இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். அதில் எல்லா வேதாளங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்கவிருக்கின்றன. அது மாதிரியான ஒவ்வொரு மாதமுமே நடக்குது. அந்த டைமில் நிறைய கூட்டமும் இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக வரணும்னா மற்ற நாளில் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நட்சத்திர நாட்களில் வந்து வழிபட்டு செய்யலாம். அந்த நாட்களிலே அர்ச்சனை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாவிட்டாலும் விளக்கேற்றி வைப்பதும் சரி, அல்லது விளக்குக்கு எண்ணெயோ நெய்யோ கொடுக்கறதும் சரி, அதே போல் வந்து அந்த மந்திரங்களை சொல்வதுமே உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி கொடுக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறியவுடன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுக்கு வந்து அந்த கந்த சுவாமிக்கு உங்களால் முடிந்த ஒரு அர்ச்சனையோ ஆராதனையோ என்ன உங்களால் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்துவிட்டு போனா போதும். உங்களுக்கு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கிராட்டிடியூட் கிவிங் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நாம் திரும்ப நம்மளுடைய சந்தோஷத்திற்காக ஏதாவது ஒரு விஷயம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்தெந்த நாட்களிலே எந்தெந்த நட்சத்திரத்திலே வழிபட வேண்டும், அது என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அஸ்வினி நட்சத்திரத்து வேதாளம் இதுதான். இந்த அஸ்வினி நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க போர்டு எழுதி போட்டிருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்து வேதாளம். அது மாதிரியான ஒரு முறையாக நீங்க வந்து பார்த்துக்கலாம். இதுல பர்டிகுலரா போர்டு இருக்காது. மற்ற எந்த ஒரு வேதாளத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேதாளத்துக்கு மேலேயே வந்து அந்தந்த நட்சத்திரத்துடைய பெயரையும் போட்டு வச்சிருக்காங்க, வேதாளத்துடைய பெயரையும் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதற்கு ஏன் போடவில்லை அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியவில்லை. இந்த வேதாளத்துடைய பெயரும் தெரியவில்லை. அட் த சேம் டைம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் வந்தீங்கன்னா முதல் எடுத்த உடனே இந்த ஒரு வேதாளத்தை நீங்கள் வணங்கிவிட்டு இந்த வேதாளத்தின் முன் ஓம் ஸ்கந்தாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அது மாதிரியான சொல்லிட்டு, நான் அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தை வேதாளங்களையும் தனித்தனியே தரிசித்து விட்டு ஒவ்வொரு வேதாளத்தின் முன்னாலும் நீங்கள் அந்த சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தினை சொல்லிட்டு அந்த ஸ்கந்தாய நமக
என்ற ஒரு மந்திரத்தினை எல்லா வேதாளத்தின் முன்னாலும் ஸ்கந்தாய நமக என்ற ஒரு மந்திரத்தினை சொல்ல வேண்டும். அது மாதிரியான ஒரு முறையாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அடுத்த ஒரு 3, அதாவது ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், இந்த ஒரு 3 நட்சத்திரத்தை வேதாளங்களையும் பார்த்து உங்களுடைய ஹெல்த் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளலாம். அவங்க அந்த வந்து இது இருக்கக்கூடிய எல்லா, நீங்க நேரில் வந்திருந்தீங்கன்னா நேரில் வரும்போது வந்து இருக்கக்கூடிய எல்லா, அல்லது வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதும் இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி அந்த 7 விதமான வேதாளங்களுக்குமே உண்டான ஒரு போட்டோவையும் நீங்க எடுத்து வச்சுட்டு அது மாதிரி கூட வீட்டில் வச்சுட்டு நீங்க வந்து முதல்ல ஒவ்வொரு முறையுமே வந்து முருகரை வழிபட்டு விட்டு பின்னர் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யலாம். முருகரை வழிபட்டு இந்த வேதாளங்களிடம் வந்து ஸ்கந்தாய நமக என்ற ஒரு மந்திரத்தை சொல்லவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வேதாளத்துடைய பெயர் போட்டிருக்காங்க, தனியா போர்டில் போட்டிருக்காங்க, நான் தான் பார்க்கல, போட்டிருக்கு நாகாயுதபாணி வேதாளம் என்ற பெயர். அஸ்வினி நட்சத்திரத்து வேதாளத்துடைய பெயர் வந்து நாகாயுதபாணி வேதாளம் அப்படின்னு தனியா போர்டும் இருக்கு. சோ அதனால நீங்க வந்து பார்த்து இந்த மாதிரியான ஒரு முறையாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்து வேதாளத்தை வழிபட்டு வருவது நல்ல ஒரு பலனை தரும். பரணி நட்சத்திர வேதாளம், இந்த பரணி நட்சத்திர வேதாளம் அவரவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பரணி நட்சத்திரக்காரங்க இந்த ஒரு வேதாளத்தை வழிபட்ட பின்னர் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் உங்களுக்கு செல்வ ரீதியாக அனைத்து விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது செல்வ ரீதியான விஷயம், அந்த வெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். அதுக்கு அடுத்தது ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மற்ற எல்லா விஷயமும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்றால் மிருகசீர்ஷம், சித்திரை, அவிட்டம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் நம்ம வரப்போது பார்க்க போறோம். அந்த நட்சத்திர வேதாளங்களை நீங்கள் வழிபட வேண்டும். நான் சொன்ன மாதிரியான ஒரு மந்திரங்களை சொல்லி வர வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்து வேதாளம் வைராகிய வேதாளம். இந்த வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து இந்த வேதாளத்தை வழிபட்ட பின்னர் ரோகிணி, ஹஸ்தம், திருவோண நட்சத்திர வேதாளங்களை வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் வரும். அதே போல் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் வர வேண்டும் என்றால் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர வேதாளங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் ஹெல்த் ரிலேட்டட் வேற என்ன ஒரு ஆசைகளோ அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திரத்து வேதாளம், இந்த ரோகிணி நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரத்துக்காரர்கள் பின்னர் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம், அதே போல் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 6 விதமான நட்சத்திர வேதாளங்களையும் வழிபட வேண்டியது. முதல்ல இருக்கிற 3 நட்சத்திர வேதாளங்களை வழிபடும் போது உங்களுக்கு செல்வ ரீதியான அனைத்து விஷயங்களும் வரும். அதே போல் இரண்டாவது வகையான ஒரு 3 வேதாளங்களை வழிபடும் போது உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் உங்களுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கண்டிப்பான முறையில் வரும். மிருகசீஷ நட்சத்திரத்து வேதாளம், இந்த மிருகசீஷ நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பண ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியா வரணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஒரு வேதாளத்தை வணங்கிவிட்டு பின்னர் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர வேதாளங்களை வணங்கினால் உங்களுக்கு செல்வ ரீதியான அனைத்து விஷயங்களுமே வரும். அதே போல் அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டட் உங்கள் டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேண்டும் என்றால் இந்த வேதாளத்தை வணங்கிவிட்டு பின்னர் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களை வணங்க வேண்டும். முக்கியமாக இந்த பழைய வீடியோ பார்த்தால் மட்டுமே உங்களால் வந்து இது எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த மாதிரியான இதோடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால பழைய வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கண்டிப்பான முறையில் அதை பார்க்க மறந்து விடாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்து வேதாளம், இந்த திருவாதிரை நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாளத்தை வணங்கிவிட்டு பின்னர் புனர்வசு, அதாவது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர வேதாளங்களையும் வணங்கி நீங்கள் அந்த ஸ்கந்தாய நமக மந்திரத்தை சொல்லி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அதற்கு அப்புறமா ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்து வேதாளங்களை வணங்கும் பொழுது உங்களுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களுக்கு எந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். புனர்பூச நட்சத்திரத்து வேதாளம், புனர்பூச நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த ஒரு வேதாளத்தை வணங்கி பின் நீங்க இந்த 3 வேதாளங்களையும் வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். ஏதாவது கடன் இருந்தால் அந்த கடனும் கண்டிப்பான முறையில் போகும். அதுக்கப்புறம் வந்து அஸ்வினி, மகம், மூலம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்தால் அதுவும் போகும். அதே போல் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ஆசைகள் இருந்தாலும் அந்த ஆசைகள் நிறைவேறும். பூச நட்சத்திரத்து வேதாளம், பூச நட்சத்திரத்து வேதாளம் இந்த வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வேதாளத்தை நீங்கள் வணங்கிய பின் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்து வேதாளங்களை வணங்கி அந்த மந்திரங்களை சொல்லி வந்தீர்கள் என்றால் அந்த விளக்கேற்றி வைத்தீர்கள் கண்டிப்பான முறையில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பண ரீதியான தேவைகள் வருமோ அந்த தேவைகள் எல்லாமே இது நிறைவேற்றி கொடுக்கும். அடுத்ததாக பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்து வேதாளங்களை நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட், அதாவது பூச நட்சத்திரத்துக்காரர்கள் எல்லாமே அந்த டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஒரு என்ன மனசில் நினைச்சிருந்தோமோ அந்த நினைச்ச விஷயங்கள்லாம் நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கிறது. அதே போல் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களும் கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றம் இருக்கும். ஆயிலி நட்சத்திரத்து வேதாளம், ஆயிலி நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாளத்தை வணங்கிய பின் அஸ்வினி, ஆயிலி நட்சத்திரத்துக்காரர்கள் எல்லாமே வந்து இந்த வேதாளத்தை வணங்கிய பின் அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்து வேதாளங்களை நீங்கள் பண ரீதியான விஷயங்களுக்காக வணங்கி வந்தீர்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு செல்வ ரீதியாக அனைத்து விதமான ஒரு செல்வங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக நீங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்து வேதாளங்களை வணங்கும் பொழுது உங்களுடைய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையிலே உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களும் சால்வ் ஆகும். மக நட்சத்திரத்து வேதாளம், ஞானாஸ்கந்த வேதாளம், மக நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பரணி, பூரம், பூராடம்
இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களையும், இந்த வேதாளத்தை வணங்கி பின் அந்த ஒரு 3 வேதாளங்களையும் வணங்கினீங்கன்னா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் எல்லாம் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திர வேதாளங்களை வணங்கும் பொழுது மக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் ஹெல்த் ரிலேட்டட் எந்த இஷ்யூ இருந்தாலும் அந்த இஷ்யூ எல்லாம் சரியாகும். பூர நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களை இந்த ஒரு வேதாளத்தை வணங்கிய பின் நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். உங்களுக்கு எந்த மாதிரியான பண தேவைகளோ அந்த பண தேவைகளை கந்த பெருமாளிடம் சொல்லி கண்டிப்பான முறையில் இந்த வேதாளம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். அதே போல் நீங்கள் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களையும் வணங்கி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களும் சரி, உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும். உத்திரம் நட்சத்திரத்து வேதாளம், உத்திர நட்சத்திரத்து வேதாளம் வீரபாகு சேவக வேதாளம் என்று போட்டிருக்கிறது. இந்த ஒரு வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரம் இந்த ஒரு வேதாளத்தை வணங்கிய பின் இந்த ஒரு 3 வேதாளங்களையுமே வணங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே செல்வ ரீதியான விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஒரு 7 வேதாளங்கள் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய இந்த ஒரு 7 வேதாளங்களையும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டவுன்லோட் பண்ணி கூட நீங்க உங்களுடைய வீட்டில் ஒட்டி வைத்து அதே போல் கந்த பகவான் மேல் இருக்கும்படி கீழே உங்களுக்கு இந்த வேதாளங்கள் இருக்கும்படியாக ஒரு படமாக இதை நீங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கிவிட்டு இந்த கந்த பகவானுக்காக ஒரு விளக்கு, இந்த 7 வேதாளங்களுக்காக 7 விளக்குகள் அந்த மாதிரியான ஒரு முறையாகவும் பைரவரையும் முடிஞ்சா நீங்க ஒட்டி வச்சிட்டீங்கன்னா 9 விளக்காக மாறும். 9ங்கிறது செவ்வாய்க்குரியது, கந்த பகவானுடைய நம்பர். அது மாதிரியான ஒரு விஷயமாக பண்ணும்போது அதிகப்படியான ஒரு பலன் சேரும். அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்து வந்திருக்கீங்கன்னா நல்ல பலன் சேரும் உங்களுக்கு. அதாவது உத்திர நட்சத்திரத்துக்காரர்கள் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திர வேதாளங்களையும் இந்த வேதாளத்தையும் வழிபட்டு வருவாங்க. உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் சேரும். அதே போல் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்து வேதாளங்களை வழிபடும் போது ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். உங்களுடைய டிசைர் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். ஹஸ்த நட்சத்திரத்து வேதாளம், ஹஸ்த நட்சத்திர வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சூரபத்ம துவம்ச வேதாளம்னு போட்டிருக்கு. இந்த ஒரு வேதாளத்தை வணங்கிய பின் ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் அனைவருமே மிருகசீஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்து வேதாளங்களை வழிபட்டு வர உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் சேரும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தை வழிபட உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள், டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் இரண்டுமே சேரும் கண்டிப்பான முறையில். சித்திரை நட்சத்திரத்து வேதாளம், சித்திரை நட்சத்திரத்து வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த ஒரு 3 சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த ஒரு வேதாளத்தை வணங்கிய பின் திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்து வேதாளங்களை வணங்கினீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஸ்கந்தாய நமக மந்திரம் சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே கைகூடும். அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களையும் வழிபட்டு வர உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள், உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே கண்டிப்பான முறையில் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரத்து வேதாளம், சுவாதி நட்சத்திரத்து வேதாளத்தை வணங்கிய பின் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர வேதாளங்களை வணங்கினீர்கள் என்றால் செல்வ ரீதியான விஷயங்கள் கைகூடும், கடன் தீரும். அதே போல் பாத்தீங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்து வேதாளங்களையும் திருவாதிரை, சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் வணங்கி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். விசாக நட்சத்திரத்து வேதாளம், இந்த விசாக நட்சத்திரத்து வேதாளத்தை வழிபட்ட பின் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த ஒரு வேதாளங்களை வழிபட்டு வர உங்களுக்கு செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தங்கு தடையின்றி வரும். அதுக்கப்புறம் அஸ்வினி, மகம், மூலம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வழிபட்டு வர கண்டிப்பான முறையிலே உங்களுடைய டிசையர்ஸ் என்ன இருந்தாலும் அது ஃபுல்ஃபில் ஆகும். அதே போல உங்களுக்கு நோய்கள் இருந்தால் கண்டிப்பான முறையிலே நோய்களும் தீரும். அனுஷ நட்சத்திரத்து வேதாளம், அனுஷ நட்சத்திரத்து வேதாளத்தை வழிபட்ட பின் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்து வேதாளங்களை வழிபட்டு வர செல்வ ரீதியான விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே வரும். அதே போல பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் அனுஷ நட்சத்திரத்துக்காரர்களை வழிபட்டு வர கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களாகட்டும், ஏதாவது நீண்ட நாள் ஆசைகள் அந்த மாதிரி இருந்தால் அந்த ஆசைகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். கேட்டை நட்சத்திரத்துக்காரர்கள், கேட்டை நட்சத்திரத்து வேதாளங்கள், அதாவது கேட்டை நட்சத்திரத்து வேதாளம்னா சிங்கமுகாசுர வேதாளம் இந்த ஒரு வேதாளத்தை வழிபட்ட பின் கேட்டை நட்சத்திரத்துக்காரர்கள் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர வேதாளத்தை வழிபட்டு வர உங்களுக்கு செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பான முறையிலே சரியாகும். அதே மாதிரி கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களையும் கேட்டை நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபட்டு வர அவங்களுடைய தீராத ஆசைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வேண்டுதல்கள் இதெல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களாமும் சரியாகும். பூராடம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த மகோதர வேதாளத்தை கண்டு தரிசித்து பின்னர் விளக்கேற்றி வைக்கிறது, மந்திரம் சொல்றது, என்ன மாதிரியான மந்திரம் சொல்லியிருக்கோமே அது மாதிரியான ஒரு ஸ்கந்தாய நமக மந்திரத்தை சொல்லுவது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை செய்துவிட்டு பின்னர் அவர்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் கண்டீர்கள் என்றால், அவர்களை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நிறைவேறும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேதாளங்களை எல்லாம் தரிசித்து விட்டு பின்னர் நீங்கள் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளங்களையும் நீங்கள் வழிபட்டீங்களா கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமும் சரியாகும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஆசைகள் இருந்தாலும் ஆசைகளும் நிறைவேறும். உத்திராடம் நட்சத்திரத்துக்காரர்கள் அனைவருமே இந்த ஊர்துவ சிகாபந்த வேதாளம் என்ற ஒரு வேதாளத்தை இந்த செய்யூர் முருகன் கோயிலில் தரிசித்து விட்டு
பின்னர் இவர்களுக்கு விளக்கேற்றி வைத்து மந்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு நட்சத்திரம், அதாவது செல்வ ரீதியான விஷயங்கள் வருவதற்கு உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய நட்சத்திரம் வேதாளங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபட்டீர்களால் செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறும். அதுக்கப்புறமாக நீங்கள் வந்து திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திர வேதாளங்களையும் நீங்கள் வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள், ஏதாவது உங்களுக்கு டிசையர்ஸ் இருக்கு, உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் கண்டிப்பான முறையில் அந்த ஒரு விஷயங்களும் நிறைவேறும். திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் அனைவருமே இந்த கதாபாணி வேதாளத்தை வணங்கி வேண்டியது. இந்த கதாபாணி வேதாளத்தை செய்யூர் முருகன் கோயிலே வந்து வணங்கிவிட்டு பின்னர் ஓம் ஸ்கந்தாய நமக மந்திரம் கூறி இந்த கதாபாணி வேதாளத்திற்கு ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு வணங்கிவிட்டு பின்னர் நீங்கள் வந்து மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளையும் வழிபட்டீர்கள் என்றால் செல்வ ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். அதற்கப்புறம் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு திருவோண நட்சத்திரத்துக்காரர்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர வேதாளங்களையும் வழிபட்டீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே உங்களுடைய ஆசைகளும் நிறைவேறும், ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களா சரியாகும். அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் சக்கரபாணி வேதாளத்தை தரிசிக்க வேண்டியது. சக்கரபாணி வேதாளத்தை தரிசித்து விட்டு அவர்கள் வந்து சொல்ல வேண்டிய மந்திரமான ஓம் கந்தாய நமக மந்திரத்தை, ஸ்கந்தாய நமக மந்திரத்தினை கூறிவிட்டு விளக்கேற்றி வைத்து விட வேண்டியது. பின்னர் திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் தரிசித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே இருக்கும். தரிசிக்கிறது மட்டும் போதாது, உங்களுக்கு இந்த பணத்தை தரக்கூடிய வேதாளம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விளக்கேற்றி வைப்பது, நிதானமாக நிறுத்தி வழிபட்டு வருவது அப்படின்றது, இந்த வழிபாட்டினை போட்டோ வைத்து நீங்கள் வந்து தொடருவது. இப்போ நாம பார்த்துருக்கிற வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து வீடியோவில் இருக்கிற போட்டோவை டவுன்லோட் பண்ணி அந்த ஒரு வேதாளத்திற்கு தினசரி விளக்கேற்றி வைத்து வழிபட உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களை நீங்கள் வந்து நட்சத்திரத்துக்கு உண்டான வேதாளங்களை வழிபட உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். உங்களுக்கு எந்த விதமான ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். சதய நட்சத்திரத்துக்காரர்கள் பேருண்ட வேதாளத்தை தரிசிக்க வேண்டியது. பேருண்ட வேதாளத்தை தரிசித்து விட்டு பின்னர் அந்த வேதாளத்திற்கு உண்டான விளக்கேற்றுவதோ அல்லது வந்து எண்ணெய் கொடுப்பதோ, விளக்கிற்கு உண்டான எண்ணெய்கள் கொடுப்பது, அது மாதிரியான விஷயமாக செஞ்சுட்டு அந்த வேதாளத்து முன்னே அமர்ந்து ஓம் ஸ்கந்தாய நமக மந்திரத்தினை பலமுறை கூறி வழிபட்டு வருவதுங்கிறது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பின்னர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயம், பண ரீதியான விஷயங்கள், கடன் அடைகிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு சம்பத்துக்களை கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திர வேதாளங்களையும் சதய நட்சத்திரக்காரர்கள் வழிபட விளக்கேற்றி வைக்க பின்னர் அந்த வேதாளத்தின் முன் அமர்ந்து ஸ்கந்தாய நமக மந்திரம் கூறி வர கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் சரியாகும். அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த ஒரு 3 நட்சத்திரத்து வேதாளத்தையும் சதய நட்சத்திரத்துக்காரர்கள் வழிபட அவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் சரியாகும், அவங்களுக்கு டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிங்கிற ஆசைகள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பான முறையிலே ஆகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் செய்யூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த கோர ரூப வேதாளத்தை தரிசித்து விட்டு மந்திரம் கூறி விளக்கேற்றி வைத்து அல்லது விளக்குக்கு எண்ணெய் கொடுப்பது அல்லது நெய் கொடுப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த வேதாளங்களையும் இதே போல் நீங்கள் வந்து மந்திரம் கூறுவது, விளக்கேற்றி வைப்பது, எதிரிலே அமர்ந்து வணங்குவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியாகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திர வேதாளங்களையும் வழிபட்டு வர கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும். அதே போல் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதுவும் சரியாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ருரு பைரவ சேவக வேதாளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம வேதாளம் அப்படின்ற மாதிரி இந்த செய்யூரில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு வேதாளத்தை, ருருபைரவ சேவக வேதாளத்தை வணங்கிவிட்டு பின்னர் நீங்கள் வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர வேதாளங்களை வணங்கினீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் சரியாகும். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் வணங்கும்போது யாராக இருந்தாலுமே அவர்கள் வந்து விளக்கேற்றி வைப்பதும் மந்திரம் கூறுவதும் கண்டிப்பாக தேவை, அந்த ஒரு விஷயம் செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பரணி, பூரம், பூராடம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களையும் இதே போல் நீங்கள் வணங்கி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஆசைகள், இஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறும், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே விலகும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் குரோதன பைரவ பக்த வேதாளம் இந்த ஒரு பக்த வேதாளத்தை வழிபட்டு விட்டு அவர் முன் அமர்ந்து, இது முன்னால் அமர்றதுங்கிறத இந்த ஒரு வேதாளத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிரமம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா முன்னாலேயே பெரிய மரம் ஒன்று இருக்கிறது, விருட்சம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சைடில் நின்றுக்கிட்டே தான் அந்த வழிபட முடியும். அப்படி வழிபடும்போது நீங்கள் வந்து அந்த ஸ்கந்தாய நமக மந்திரத்தினை கூறுவது, விளக்கேற்றி வைப்பது, அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியபடி கந்தனை வழிபட்டு விட்டு தான் இந்த ஒரு வேதாளங்களை வழிபட வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர வேதாளங்களை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விஷயங்கள் எல்லாமே சரியாகும். அதுக்கப்புறம் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த ஒரு 3 நட்சத்திர வேதாளங்களை நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ஆகட்டும், அதே மாதிரி உங்களோட டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே கண்டிப்பான முறையிலே நிறைவேறும். நம சிவாய.